ஹே கைஸ், வெல்கம் டு த வீடியோ. எவ்ரி இயர் டிசம்பர் எண்டில் நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுவோம். இந்த இயர் நாங்கள் டர்க்கி பிளான் பண்ணியிருந்தோம். பட் விசாக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால லாஸ்ட் மொமெண்ட்டில் ஈஜிப்ட் கிளம்பலான்னு பிளான் பண்ணி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இயர் அண்ட் நியூ இயர் டைமில் தான் பசங்களுக்கு லீவ் இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே அப்போ தான் லீவ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே ட்ரிப் அப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். மோஸ்ட்லி நாங்கள் நைட் ஃப்ளைட் தான் எடுத்திருக்கோமா, மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் போனதே இல்லை. ஸோ மார்னிங் ஃப்ளைட்டில் போனது இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்துட்டு போனப்போ என் சின்ன பையன் முவாத், வி ஆர் கோயிங் இன்சைட் த க்ளவுட்னு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிக்கிட்டே இருந்தான். இவ்வளோ சொன்னேன், ஆனால் நாங்கள் எங்கேருந்து போகிறோன்னு சொல்லவே இல்லை. எஸ், நாங்கள் துபாயிலேருந்து ஈஜிப்ட் போகிறோம். நியூ இயருக்கு மோஸ்ட்லி எல்லோரும் துபாய்க்கு போவாங்க. ஆனால் நாங்கள் துபாயிலேருந்து இப்போ ஈஜிப்ட் போயிட்டுருக்கோம். அங்கே போய் இறங்கினோன்னே நாங்கள் நினச்சோம் குளிராது. என் ஹஸ்பண்ட் சொன்னார் அந்தளவுக்குலாம் குளிராது அப்படின்னு தான் சொன்னார். பட் நாங்கள் அங்கே போய் இறங்கினோன்னு தான் தெரியுது, சான்ஸே இல்லை, செம்ம குளிர். அட்லீஸ்ட் நானாவது வின்டர் வேர் போட்டு வந்திருந்தேன். பட் என் பசங்க, என் ஹஸ்பண்ட்லாம் யாருமே வின்டர் வேர் போடலை. ஸோ குளிர் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 டிகிரி மாதிரி குளிர் ஃபீல் ஆச்சு. ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் என் பெரிய பையன் கேட்டான், என்னம்மா இந்தியாவுக்கே வந்துட்டோம்மா, பார்க்க இந்தியா ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஆமாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி என் ஹஸ்பண்ட் தான் ஃபில் பண்ணார், எனக்கு அவ்வளோக்கு தெரியல. அதுக்கப்புறம் பேக்கேஜ் கிளியரன்ஸ், இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்களாம் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் என் ஹஸ்பண்ட் சன்ரைஸ் பார்த்தே ஆகணும் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு போயிட்டார். ரூஃப்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு பிரமிட் வியூ ஹோட்டல் தான் எடுத்திருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது இன்னும் சன்ரைஸ் வரல, பட் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஊரில் மாடு இருக்கும், ஆனால் இங்கே ஒட்டகம் படுத்திருக்கு, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஊர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பழமையான ஊர். ஹோட்டல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையாக இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சன்ரைஸ் கரெக்டாக அந்த டைமில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும், பிரமிட் அப்படியே கோல்டன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் பழைய பில்டிங்லேயே ஹோட்டல் ஆக்கி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு குளிர் தாங்க முடியல, காதெல்லாம் மூடிக்கிட்டு ஸ்கார்ஃப் வச்சு கட்டிக்கிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். குளிரில் என்னால் கேமரா கூட பிடிக்க முடியல, கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு லேட் நைட் வந்து தூங்குனதுனால இன்னமும் தூங்குன மூஞ்சியோடு என்னை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து பிரமிட் பார்த்தே ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வி வேர் என்ஜாயிங் த பிரமிட் வியூ. அண்ட் பாருங்களேன், ஆஃப்டர் சன்ரைஸ் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி டார்க்கு கலரில் இருந்தது, க்ரே மாதிரி. இப்போ பார்க்க அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது, சான்ஸே இல்லை. அதுவும் அவ்வளோது அழகாக அலைண்டாக கட்டியிருக்காங்க, 3 ஒரே லைனில் வர மாதிரி. இட்ஸ் லைக் ரியலி மெஸ்மரைஸ்டுன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் வீடியோவை தெரியாமல் நான் ஸ்லோ மோஷனில் எடுத்துட்டேன் போல். ஸ்லோ மோஷனில் இருக்குது இது, ஃபோட்டோ மாதிரியும் இருக்குது, வீடியோ மாதிரியும் இருக்குது. நாங்கள் அடுத்து எங்கெங்கே போனோன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.